தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி இன்றைய அறிவுரை என்னவென்றால், அதிகமாக சாப்பிடாதீங்க. இன்றைக்கி உள்ள ஒரு புத்திமதி என்னவென்றால், அதிகமாக சாப்பிடாதீங்க. என்னையா அது கடைசியில் இதில் போய் கையை வைக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்க. உண்டி சுருக்கி உயிர் வாழ் என்று ஒரு பழமொழி உண்டு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று வள்ளலாருடைய காரியத்தில் இருக்குது. பசித்திருன்னா எப்பயுமே கொஞ்சம் பசி இருந்தால் தான் தெளிந்த புத்தி வேலை செய்யும். உண்ட மயக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, சாப்பாடு சாப்பிடும்போது மயக்கம் வரும், புத்தி வேலை செய்யாது. இப்படியே போனால் மந்தாணி மாதிரி ஆயிரும், அவன் மடைய மாதிரி முட்டாள் மாதிரி ஆயிடுவான். மற்றபடி எல்லாருக்கும் பிறப்பால் எல்லோரும் முட்டாள் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் இறைவன் அறிவை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு. அது அதிக சாப்பிட்றதுனால உணவு அதிகமாகும் போது சாப்பாட்றாமன்னு சொல்லி போஜன பிரியன்னு சொல்லும்போது அந்த அறிவை மழுங்கடிச்சிடும். அதனால் வெயிட்டு அதிகமாக ஏற்றவோ, சிலர் பயில்வான்கள் அப்படி செய்கிறாங்க, அவங்க தொழிலுக்காக அப்படி செய்வாங்க. ஓட்டப்பந்தயக்காரங்க பயிற்சி எடுத்து உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பாங்க, அதெல்லாம் பயிற்சிகள். ஆனால் நீங்கள் நல்லா உயிர் வாழணும்னா, நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. ஒரு அரை வயிறு சாப்பிடுங்க, காவயிறு தண்ணி குடிங்க, காவயிறு ஃப்ரீயாக விட்டுருங்க. ருசியாக இருக்கிறதுனால ஒரே கட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி தின்னிங்கன்னா அது உங்களுக்கு டேஞ்சர், அது ஆயுசு குறையும். முடிஞ்ச அளவில் சைவ சாப்பாடு எடுத்துக்கோங்க, அதுவும் அளவாக சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. எந்த இதுனாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதனால் சாப்பாட்டு காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வளைச்சி பிடிச்சி நல்லா இருக்கடான்னு சொல்லி மூக்கு நிறையா சாப்பிட்றவன், கழுத்து நிறையா சாப்பிட்றவன் அப்படிலாம் இருக்கிறான் இல்லையா. சோறு கண்ட இடம் சொர்க்கம், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, நம்ம நாட்டு பழமொழி. எப்படி அவன் சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ராக்கெட்டு விட்டுக்கிட்டு இருக்கான், சூரியனுக்கு கூட இப்போ போனோம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சாப்பாட்டுக்கு முதலிடம். எதுனாலும் எந்த விழானாலும் சாப்பாடு இல்லாத ஒரு விழா இருந்தால் அது விழா இல்லை. அதுவும் இப்போ உள்ள பேசணும் பிரியாணி, அது ஜீரணிக்கவே செய்யாது. பெரும்பாலும் கொழுப்பு சத்து அதிகரிக்கும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும், அதிகமாக மனுஷன் சாகிறதுக்கு அது ஏதுவாயிடும். இப்போ சுகருக்கெல்லாம் வர்றது காரணம் அதுதான். அதனால் உணவில் கொஞ்சம் எளிய உணவை வச்சுக்கோங்க. 40 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. 40 வயசு தாண்டிட்டா, 35 தாண்டி 40 வயசுக்கு மேலே டக்குன்னு பாதிக்கு பாதி உணவு குறைச்சிருங்க. எளிய உணவை சாப்பிடுங்க. கடினமான உணவு என்றைக்காவது ஒரு ஆசைக்கு ஏதாவது சாப்பிடலாம். அதுவே புல்கட்டாக கட்டணும்னு அவசியம் இல்லை, அதுவே வழக்கமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. டீ காப்பியை கொஞ்சம் குறைச்சிருங்க. 10 டீ குடிக்கிறான் ஒரு நாளைக்கு, அது வேண்டாம். காலையில் ஒரு டீ குடிக்கிறீங்களா, சரி, சாயங்காலம் ஒன்று. முடிஞ்ச அளவில் கடுங்காப்பி குடிக்க பாருங்கள். மல்லிக்காப்பி, சுக்கு மல்லிக்காப்பி, அது ரொம்ப நல்லது. இந்த போன் விட்டால் அது அந்த விட்டால் இந்த விட்டேன்னு சொல்லி விளம்பரத்தை பார்த்து காசு செலவு பண்ணி செய்யாதீங்க. அதில் ஒரு பிரோஜனம் கிடையாது. மைதா மாவை கலக்கி போட்டுவான், ஒரு சீனியை போட்டு இனிப்பாக காட்டுவான். தயவு செய்து அதில் உங்கள் பணத்தை செலுத்தாதீங்க. இளநீ சாப்பிடுங்க, இளநீ நல்லது. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 பேரிச்சம்பழமாக சாப்பிடுங்க. சத்தான உணவுக்கு பழங்கள் உட்கொள்ளுங்க. அது மாதிரி சாப்பாடு கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க. பொதுவாக வெள்ளை ஐட்டங்கள், சீனி, சோறு எல்லாம் வெள்ளை தானே, அந்த பால் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி, வெள்ளை ஐட்டங்கள் முழுவதும் கொஞ்சம் குறைச்சிடணும். அதே சமயத்தில் கூழ் குடித்தா நல்லது. கம்பங்கூழ், கேப்பக்கூழ் அல்லது கோதுமை தோசை, அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உங்கள் உணவுகளை கொஞ்சம் மாற்றிக்கங்க. மாம்சத்தை 40 வயசுக்கு மேலே குறைங்க.
மீன் சாப்பிடலாம். மீன் வந்து நல்லது தான். அதுவும் பொரிச்ச மீன் இல்லாமல் குழம்பு மீனாக எடுத்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது தான். எதுவுமே அளவு தான். எதுவுமே அளவு தான். சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எப்பயுமே கொஞ்சம் பசிச்சுக்கிற மாதிரியே இருங்க. நைட்டு நல்லா தின்னா தான் தூக்கம் வரும்னு சொல்ல தூக்கம் கிடையாது. அது மயக்கம். உண்ட மயக்கம்னு சொல்கிறாங்களே, அது மயக்கம் அது. ஆதி தமிழர்கள்லாம் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. 6 மணி 7 மணிக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் மாறிடுச்சு அப்படியே. அதனால் அதிக வியாதி, நோய், சக்கரை, அந்த ஹார்ட் அட்டாக், அது இது எந்த நோயும் உணவுக்காரு தான். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். அதனால் உணவு கட்டுப்பாடு இருக்கட்டும். நான் சொன்ன காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமாக வயிறு நிறையா சாப்பிடாதீங்க. அரை வயிறோடு எப்பயுமே பசித்திருங்க, தனித்திருங்க, விழித்திருங்க. உங்கள் உடம்பை குறித்து கவனமாக இருங்க. ஆஸ்பத்திரி, மருந்து எதுக்கு எடுத்தாலும் மெடிக்கல் ஷாப் மாதிரி உங்கள் வீட்டை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய காலத்து உணவுக்கு திரும்புங்க. பூர்வீக உணவுகளை உட்கொள்ளுங்க. நவீன நூடல்ஸு அது இது இந்த ஸ்பெஷல் திடீர் ஐட்டங்கள், திடீர் சமையல் தயவுசெய்து விட்டுருங்க. அதெல்லாம் நோய், பிசாசி, அதெல்லாம் சாத்தானுடைய காரியம், கொல்றதுக்குரிய காரியம். அதெல்லாம் விட்டுருங்க. உணவுக்கு கவனம் செலுத்துங்க. உடம்பை பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.